ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே ஹீரோ அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீ ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் இப்படி உன்னை ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஃபோ பற்றி நீ ஃபீல் பண்ணாத, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு, அவன் நினச்சாலும் நான் வெளியே வர முடியாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. ஹீரோங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறான். அந்த ஃபோ மீட் பண்ணுறதுக்காக அந்த யூரா அங்கே போயிருக்கா. அப்பாவே நீ என்ன இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், அதனால தான் பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் இப்போ மாட்டிக்காமல் இருந்தேன்னா அது நல்லது தானே, நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பாங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த கம்பெனி இதுக்கப்புறம் நான் தானே எடுத்து நடத்தணும், இதில் சைன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். அப்போ அங்கே வெளியே நல்ல வேலை குழந்தை மேலேயாச்சும் அவனுக்கு லவ் இருக்கே, இந்த கம்பெனி எனக்கு சொந்தமாயிடுச்சு, இவ எப்படியாச்சும் போய் தொலைறான்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் நடக்கும்போது ஸ்லிப்பாகி விழுகும்போது அங்கே டாக்டர் பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஃபேஸை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இவ்வளோ அழகான ஃபேஸை நீ கீழே விழுகலாமான்னு சொன்னதும் அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. என்னை இப்போ வரைக்கும் இவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் நல்லபடியாக பார்த்துருக்காரு போல். நம்ம ஹீரோயின் அவங்க டாக்டருமே வெளியே போய் உட்காந்துருக்கும் போது அந்த யூரா அடுத்த ஹெட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இப்போ நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டேன்னா உன் ஃபேஸோட அழகே போயிடும், நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேமா பிடிச்சி இழுத்துட்டு இவ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ரோஸ் வந்துடுறா. நானும் இவருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதா, எனக்கு ரொம்பவே ஹாப்பி, நீங்கள் நல்லபடியாக இருங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அந்த டாக்டருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன பேசிச்சுக்க, நீ அவரை லவ் பண்ணிட்டு இருக்கலன்னு சொன்னதும் ஆனால் நான் அவருக்கு கரெக்டான பொண்ணு கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அந்த ரோஸை கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சுடுறான். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் ஒன்று எந்த என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், மேரேஜும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ரொம்ப கோவப்பட்டு இங்கே கத்திட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த யூரா வந்துடுறா. இதுக்கெல்லாம் காரணமே அவதான், அவள் லைஃப்பில் இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு அவர் கிடச்சிருவாரு, ஸோ நான் சொல்கிறத கேட்டு நீ நடன்னு சொல்லிட்டு அங்கே இவ கூட சேர்ந்து பிளான் பண்ணுறதுக்கு அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. நைட் போல் அங்கே பார்ட்டியுமே வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் அங்கே நம்ம ஹீரோயின் டாக்டரோட வர்றா. ஹீரோ அங்கே அவளை பார்த்துட்டு உண்மையிலே இவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எனக்கு ஹாப்பியா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே தாத்தாவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்காரு. ஏன்னா அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ ரிங்கை கொடுத்து அந்த ரோஸ்ட்டை போட சொன்னதுமே நான் இவளை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது தாத்தா, நான் இவளை என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் இவளை சிஸ்டராக தான் நினைக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதும் ஆல்ரெடி நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே தேடிட்டுருக்கான். பட் ஹீரோயின் அங்கே காணோம். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போயிருக்கா. அந்த டயத்தில் யாரோ அவளை அப்படியே அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு அந்த ரோஸை வேமா அந்த யூரோ பிடிச்சி இழுத்துட்டு நான் சொன்னபடி பண்ணியாச்சு, ஸோ நீ இப்போது வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தா நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணியிருக்காங்க போல். டாக்டரும் நம்ம ஹீரோவுமே சேர்ந்து தேடி எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அந்த டயத்தில் கால் வந்துடுது, அவங்க எடுக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மேலே கூட்டிகிட்டு போய் இங்கே கட்டி போட்டிருக்கும் போது அங்கே ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ரோஸ் வந்துடுறா. நீ என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தீங்கன்னா நான் சும்மா விடுமான்னு சொன்னதுமே நீ இதெல்லாம் தனியாக பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அந்த ஹீரோவோட பேச்சை தான் நான் கேட்குறேன்னு சொன்னதும் அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னால தான் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கையை கழட்டிட்டு அந்த கத்தியை பிடிங்கிட்டு அவள் கழுத்தில் வச்சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே அந்த ஆளுங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் எங்களோட மேடம் யூரா தான், அவங்க உங்கள் 2 பேர்த்தையுமே கொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது அந்த நேரத்தில் மேலே நம்ம ஹீரோவுமே அங்கே ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ ரோஸ் நடந்ததுக்கு சாரி கேட்டதுமே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் இவ்வளோ சொல்லியுமே நீ இவ்வளோ சீப்பான வேலை பண்ணியிருப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, இவ்வளோ ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டுருக்க, உண்மையிலே உன்னோட ஃபியான்ஸை தூக்கி நீ ஜெயிலில் போட போறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் நீ என்னோட ஃபியான்ஸே கிடையாது அப்படின்ற சொன்னதும் நான் யார், நம்ம நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க போகும்போது அப்போ டாக்டர் நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காரு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா பிடிச்சி ஹீரோயினை பக்கத்தில் இழுத்துட்டு எங்கள் 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். டாக்டருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்
ஆகிட்டுருக்கு. ஹீரோ நீ ஒழுங்காக அவட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பட் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா வந்து ஆல்ரெடி இருக்கார். அப்போ தாத்தாட்ட இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு தாத்தான்னு சொன்னதுமே தாத்தா வந்து ஏதாச்சும் எதிர்பாருன்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ணலை. எனக்கு வந்துட்டு நீ யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், நீ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சொன்னதுமே அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுக்காக இவன் வந்துட்டு என்னோட ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புறோம் தாத்தா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்து உன்னோட ஃபியான்ஸைன்னு சொன்னேன், நீ வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்க வேண்டாம்னு சொல்லும்போது தாத்தா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்று கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே ஹீரோட்ட ரொம்ப கோவப்படுறா. நீ இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது, உண்மையை சொல்லியிருக்கணும், நம்மளுக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் வேணான்னு சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணிடுறான். நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு நம்ம நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைன்னு தானே சொல்கிறேன், இப்போ வந்துட்டு உண்டாக்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பார்க்கும்போது வேமா பிடிச்சி வச்சுக்கிறான். நீ என்ன சொன்ன, ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்ட, இப்போ தான் உண்டாக்கியாச்சுல, நீ வந்துட்டு என்னை வீட்டுலாம் போகக்கூடாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு இந்த யூரா வந்துட்டு ஹெட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறா. ஆஃபீஸில் அவன் வந்துட்டு ட்ரீட்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும் இந்த கம்பெனியோட ஓனராக நீ எப்படி ஆக முடியும், 50% ஷேர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குல்லன்னு சொன்னதும் அதை எப்படி சாத்தியம் சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன சாத்தியமா, நான் அந்த ஆளோட ஒய்ஃபாக இருந்தவ, ஸோ வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்குமே தானே கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் வந்துட்டு இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எனக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்ற சொன்னதும் ஆனால் என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுறா. அப்போ ஆனால் அங்கே வந்துட்டு ஓட் போடுற எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு அந்த யூராக்கு தான் ஓட் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க செல்லுக்கு அனுப்புனதுமே அதை பார்த்துட்டு அவங்க நாங்கள் இப்போ சீசுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இருக்க வேண்டிய இடம் வந்து ஜெயில் தான், நீ பண்ண பாவங்களுக்கு நீ அனுபவிக்க வேணாமா ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவை வந்துட்டு இவ தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் போலீஸில் வந்து எல்லா எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணியாச்சு, பழி வாங்குறதுல நீ ஒரு ஆள் மிச்சம் இருந்த இல்லை, இப்போ அதுமாரி நிறைவேறிடுச்சு, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்காம மட்டும் போகாது அப்படின்றத சொன்னதும் இதெல்லாம் உண்மை கிடையாது, இது ஃபேக்காக நீயா ரெடி பண்ணியிருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோ இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே உன்ன மாதிரி லேடியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, கம்பெனியை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு அவளை ரொம்பவே வந்துட்டு அங்கே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆகிடுது நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹீரோ இப்போ உன்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்ற சொன்னதும் ஆமாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. நான் வந்து தூரம் போகணும்னு சொல்லிட்டு பிறகு இந்த யூராக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி எல்லா எவிடன்ஸுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குது, லாயருமே வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஸோ உங்கள் கூட நானுமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் இப்போ அவள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே ஒரே நாளில் பறிச்சிட்டேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோமே அதெல்லாமே கேட்டுட்டு தனியாக விட்டால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவள் கன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. என் லைஃப்பில் இருந்த எல்லாத்தையுமே நீ வந்துட்டு பறிச்சிட்ட, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்த, நீ எப்படி எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை பார்த்து ஜெலஸாக தான் இருந்தேன், ஏன்னா உனக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸு, ஒரு நல்ல வந்து ஹஸ்பண்டு, எவ்வளோ வந்து பணக்கார லைஃபு, உன்னை விட நான் வந்துட்டு ரொம்ப அழகான பொண்ணாக இருந்தேன், நீ அக்லியாக தான் இருந்த, அப்படி இருந்து உனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இப்போ என்னை கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு ஹாப்பியாக இருல, இந்த கன்னை வச்சுக்கோ, நீ என்னை ஷூட் பண்ணிவிட்டு கொலை பண்ணிடு, பேசாமல் வந்துட்டு எல்லாமே வந்து இதோட முடியட்டும் அப்படின்ற சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ அப்படி எந்த வேலையும் பண்ணிடாத, அவள் ஆல்ரெடி கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு உன்னை வந்து மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே நீ வந்துட்டு கொன்றுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இன்னுமே நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே
அப்படியே வெறுப்பேத்திட்டு இருக்கா கொலை பண்ணுறதுக்கு. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு துப்பாக்கியை வந்து சுட்றா. பட் வந்துட்டு மேலே நோக்கி சுட்ருக்கா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா பண்ண பிளான் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது அவள் பாட்டு அங்கே மாடியிலேருந்து ஸ்லிப் ஆகி அவள் பாட்டு கீழே விழுந்துடுறா. அவள் அந்த இடத்துல இறந்துமே போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கம்பி வந்து ரொம்ப லூஸாக இருந்திருக்கும் போல். நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லி வந்து சரி பண்ணணும்னு யோசிச்சிருந்துருக்கா. ஆனால் அதுக்குள்ளே தான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மேலேருந்து தள்ளி விட்டாங்க இல்லையா. ஸோ சொல்லவே இல்லை. ஆனால் வந்துட்டு இவ இப்படி உள்டாவா அதிலே வந்துட்டு இழந்து போவான்னு சொல்லிட்டு இவ நினச்சி கூட பார்க்கல. பண்ண பாவத்துக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து குதிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணிடாத, நீ என் பக்கத்தில் வா, என் கூட சேர்ந்து நீ நல்ல லைஃப்பை வாழணும்னு சொன்னதோ நான் வந்துட்டு பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை அங்கே கூப்பிடுறாங்க, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு இப்போ வரைக்கும் தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து குதிச்சிடுறா. நம்ம ஹீரோ வேமா அங்கே கையை பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் நீ மேலே ஏறி வந்துடு, என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் வந்து வாழவே முடியாது, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்துட்டு மனவேதனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுட்டு அவப்பாட்ட அங்கே கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோங்க வந்து கவலைப்பட்டு கத்திட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கோமாலேருந்து ஃபைனலாக வந்து முழிச்சிடுறா போல். அப்போ அங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோட்ட அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஞாபகங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் அடிப்பட்டதுலன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நான் யார் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டதுமே நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப், நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் ஹாப்பியான லைஃப்பை வாழலாம், உனக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ நீ வெயிட் பண்ணிட்டு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. இந்த சிரிப்பிலே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயம் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் பழச எதையுமே பேசாமல் புதுசாக வந்துட்டு அவன் கூட ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறா. அதனால தான் நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே திரும்ப நினச்சி பார்க்க விரும்பாமல் அவன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட போய் சொல்லிட்டா போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.